தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை சுந்தரம் நகர் அருகே அரசு உதவி பெறும் திருமகள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் மாணவர்களிடம் அறிவியல் ஆர்வத்தை வளர்ப்பதற்காகவும் சமூகத்தில் பயன்பெறும் வகையில் ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். அதனையடுத்து இதே பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் சஞ்சய்ராஜ் மின்சார சிக்கனத்தை குறைப்பதற்கான சாதனத்தை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கியுள்ளார். இதன் மூலம் வீடுகள் மட்டுமல்லாமல் பள்ளிகள், அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் மின் விளக்குகள் மனிதர்கள் அந்த அறையை விட்டு வெளியே செல்வதை சென்சார் மூலம் உணர்ந்து தானாகவே அணையும். மின்சாரம் பயன்படுத்தும் மாநிலங்களிலேயே தமிழ்நாடு முதலிடம் இருக்கும் நிலையில் இந்த சாதனத்திற்கு இன்னும் மெருகூட்டி பெரிய அளவில் செயல்படுத்தும் போது இதன் மூலம் அந்த நிலை மாறும் என மாணவர் கூறினார். என்னோட டாபிக் நேம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்ட் லைட் கண்ட்ரோலிங் சிஸ்டம். நாங்கள் எதுக்கு இந்த டாபிக் எடுத்திருக்கோன்னா, நிறைய இடத்துல போய் விசாரித்தப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரதா நகர், வள்ளலார் நகர், லட்சுமி நகர், திருநங்கை நகர், இது மாதிரி ஒரு 4-5 நகர் குறிப்பிட்ட இதாக எடுத்து வச்சுக்கிட்டு போய் விசாரித்தப்போ அதிகம் கரண்ட் வேஸ்ட் ஆகுது, அதிகம் கரண்ட் பில் கட்டுறோம். அதை தான் எல்லா நகர்லையும் கேட்டப்போ அதை தான் சொன்னாங்க. அதனால் இதை டார்கெட்டாக வச்சுக்கிட்டு நம்ம ஏன் அதிகம் கரண்ட் சேவ் பண்ணக்கூடாது, அப்படி இது சேவ் பண்ணுறதுக்காக ஒரு இது சிஸ்டம் கண்டுபிடிக்கக்கூடாது, ஒரு சென்சார் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சப்போ எங்கள் மிஸ் எங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு சென்சார் கண்டுபிடிங்களா, அதை ஒரு ரூமில் அட்டாச் பண்ணோம்னா அந்த சென்சார் ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் பண்ணுற, லைட் ஃபேன்லாம் ஆன் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சென்சார் கண்டுபிடிங்களானோடனே நாங்கள் டிவியில் உள்ள பார்ட்ஸு, டிவியில் உள்ள சென்சார், ரிமோட் சென்சார் இதெல்லாம் வச்சு யூடியூப்பில் நாங்கள் ஒயர் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் எங்கள் மிஸ் திருமதி கமலா அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஹெல்ப் பண்ணுற இது செய்கிறதுக்காக எங்கள் ஹெச்எம்கிட்ட பர்மிஷன் கேட்டதுக்காக எதை வேணாலும் பண்ணுங்கப்பா, நம்ம இது ரொம்ப நல்லது அப்படின்னு இது சொன்னதுக்கப்புறம் நாங்கள் மனப்பூர்வமாக பண்ணோம். அந்த சென்சார் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரூமில் அட்டாச் பண்ணி பார்த்தோம். ரூமில் அட்டாச் பண்ணப்போ அதிகம் கரண்ட்டையும் சேவ் பண்ணிச்சு. இப்போ எங்கள் வீட்லேயும் செட் பண்ணி பார்த்தா 200 யூனிட்ஸில் இருந்தது 100 யூனிட்ஸ் மாறினுச்சு. நாங்கள் 200 300 கரண்ட் பில் கட்டின இடத்துல 100 கட்டினோம். அதுக்கப்புறம் 20 அந்த மாதிரி ரேஞ்சில் நாங்கள் கரண்ட் பில் கட்டினோம். இந்த சென்சார் யூஸ் பண்ணோம்னா இதை எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்னா ஹாஸ்பிட்டல், கிளாஸ் ரூம், லைப்ரரி, பிளாட்ஃபார்ம், ஆடிட்டோரியம் இந்த மாதிரி நிறையா இடத்துல யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூமில் இந்த சென்சாரை அட்டாச் பண்ணோம்னா இது ஸ்டூடெண்ட்ஸ் வெளில போகிறப்ப சென்சார்லாம் லைட் ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணாமல் போயிடுறாங்க. இந்த சென்சார் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வெளில போயிட்டாங்கன்னா அந்த சென்சார் ஆட்டோமேட்டிக்காகவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆஃப் பண்ணிடும். அதனால தான் நாங்கள் அந்த சென்சார் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த சென்சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தமிழ்நாடு இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. அதுக்கு அடுத்த கர்நாடகா, தெலுங்கானா இதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்து இருக்குது. அதனால் இந்த சென்சார் பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணோம்னா தமிழ்நாடு செகண்ட் ப்ளேஸ்க்கோ இல்லை தேர்ட் ப்ளேஸ்க்கோ வர வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் குந்தேவன் ஆச்சார் காலேஜில் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணோம். அங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முன்னாடி ப்ளே பண்ணோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் புஷ்கரம் காலேஜில் அவங்க பிரின்ஸிபல் அவங்க முன்னாடி ப்ளே பண்ணோம். அதுக்கடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முன்னாடி நேஷ்னல் ஸ்கூலில் ப்ளே பண்ணோம். இந்த 3 இடத்துலையும் ப்ளே பண்ணப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை நிறையா இடத்துலையும் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறையா இடத்துல சொன்னாங்க. இது 500 to 700 யூஸ் பண்ணோம்.